கடாயில் எண்ணெய் போட்டுக்கணும். நல்லா அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா மண்டையை வளர்த்துக்கலாம். எங்கே கடுகு 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 உளுத்தம்பருப்பு நல்லா அங்கே இருக்கும். உளுந்து எங்கே உளுந்து? உடைச்ச உளுந்தோ உடைக்காத உளுந்தோ? ஒன்று வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெந்தயம் குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. बड़े चम्मच है. உளுத்தம் பருப்பு இருந்தால் கொடுங்க, எல்லாம் பரவாயில்ல. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற அளவுக்கு விட்டுறணும். நல்லா அந்த வாசனை வரும். பையா சாம்பார் பவுடர் எங்கே இருக்குது? அதில் இருக்கா? எது சாம்பார் பவுடர்? இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். இது நல்லா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருந்த இந்த வெங்காயமும் பூண்டும் அதில் அப்படியே சேர்த்துக்கணும். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவை, அதுவும் இந்த நல்லெண்ணெய் தான் தேவை. நான் ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன், அதில் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு இதில் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து ஒரு நல்லா இது பதமாக வந்து வதக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடர் எடுத்துக்கணும். இதில் வந்து எத்தனை கரண்டி? இதுக்கு 3 கரண்டி சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாம். இதோ 2. இதோட காரம் எவ்வளோன்னு தெரியல, அதனால் நான் ஒரு இதில் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். भैया टर्मरिक पाउडर कहाँ है? मंजा பொடி ஆனா चिकन मसाला என்ன மஞ்சள் பொடியா? இதில் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த சாம்பார் பவுடருடைய பச்சை வாசனை போகணும். தேவைப்பட்டால் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மெரூன் கலரில் வரணும். இதோ அந்த கலரே பாருங்கள் எவ்வளோ மெரூன் கலரில் வருதுன்னு. ஏன்னா இதை நல்லெண்ணெயோடு வதக்கும் பொழுது அந்த மெரூன் கலரில் வரும். அந்த சாம்பாருடைய பச்சை வாடை மாறி நல்லெண்ணெயோடு சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா வெந்த ஒரு ஸ்மெல் வரும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வடிகட்டி இதில் ஊற்ற போகிறேன். இப்போது இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா அப்படியே கிளறணும்.
கிளறும் பொழுது இது வந்து அப்படியே கொதன்னு புளிக்காய்ச்சல் மாதிரி வந்துடும். சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். இதுலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கிற அந்த குழம்பை எடுத்து அரிசி மாவில் கலந்து அதை விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அப்படியே புளிக்காய்ச்சல் லெவலுக்கு வந்துடும். இதோ பாருங்கள், இதோட கலரே இப்போ எப்படி மாறி இருக்குன்ட்டு. இதுதான் பிராமின் வத்த குழம்பு, சவுத் இண்டியன் பிராமின் வத்த குழம்பு. இதுதான். இது கொதித்த உடனேயே நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. இது இப்போ வந்து கெட்டி ஆகலை அப்படின்றதால நான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து இதில் வந்து தண்ணியோ இல்லாட்டி இதில் இருக்கிற இந்த குழம்பையோ எடுத்து இப்படி போட்டு கொதிக்க வைக்கிறேன். இதோ பாருங்கள், அப்போ நல்லா இன்னும் கொதித்து நல்லா வரும். எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்னும் கெட்டியாகிறதுக்காக நான் இன்னும் அரிசி மாவில் போட்டு, அதாவது இந்த தண்ணியாக இருக்கிற குழம்பு பகுதியை எடுத்து இதில் விட்டு இதில் இப்போ நான் இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன். ஏன்னா இது நல்லா புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா கெட்டியாக வந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு காரமும் வந்து அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ இதில் நான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு. இது வந்து நீங்கள் 1 வாரம் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கூட நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். காரம் ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு போட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதுதான் பிராமின் வத்த குழம்பு. இதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஆறுனதுக்கப்புறமா மேலே கூட நீங்கள் புளிக்காய்ச்சலுக்கு எப்படி நல்லெண்ணெய் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட இதை வந்து சாப்பிட்லாம். இது அந்த பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நான் இப்போ ஒரு ஹோட்டலில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே சண்டிகரில் இருக்கேன். ஹோட்டலில் வந்து எனக்கு கேட்டாங்க பிராமின் வத்த குழம்பு எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதில் வந்து இன்னும் நீங்கள் இதில் ஸ்மெல் வரணுன்னா நீங்கள் நிறைய பெருங்காயம் போடலாம். எவ்வளோ வேணால் பெருங்காயம் போடலாம். ஏன்னா பெருங்காயம் உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். ஸோ பாருங்கள், இப்போது இந்த பிராமின் வத்த குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கொதன்ட்டு ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இதோட கலரே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. சூப்பர் கலராக இருக்குது. நல்லா இது வந்து ஒரு டார்க் மெரூன் கலரில் வரும். இதில் இப்போ நீங்கள் புளி அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்குழம்பாயிடும். அதனால் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பதமாக பார்த்து தான் பக்கத்தில் இருந்து செய்யணும். அவ்வளோதான், இந்த வத்த குழம்பு ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக வருது. உப்பு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அன்புக்குரியவருடைய வேண்டுகோளுக்காக இதை ஹோட்டலில் வந்து நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ. அவங்க பேர் தேர்தும்.